நம்ம உள்நாக்கு எடுத்து இவனுக்கு ஒட்ட வச்சிருவான். கண்டிப்பா ஒட்ட வச்சிருவான். அடுத்த பக்கம் பார்த்தார்கள், கை காலு ஊனமா இருக்கு. ஏப்பா வாழைக்காய் கூட பிக்க முடியல. 8 நாளைக்குள்ள 8 தேசையும் பார்த்தார்கள். ஐயோ மாப்பிள்ள அமைஞ்சா அமசா அமைய மாட்டேங்குது. சரி, அமசா அமைஞ்சா கை காலு குறையா இருக்கு, ஊனமா இருக்கான். அதனால ஏன் நாமளுக்கு வம்பு? வேண்டாம் வேண்டாம். 4 யானையும் கரையமாச்சு. 4 யானை சுமந்த பொன்பொருளும் காலியாச்சு. கம்சங்கோட்டை ஓடி வந்து மந்திரி ஒன்று கூடி ஐயாவே கம்சம் மன்னா அடியனோட வார்த்தைகளும் உங்க தேவகைக்கு மாப்பிள்ளை தேடி எல்லாம் நான் போகாத நாடும் இல்ல ஐயா நாடும் பாராத தேசம் இல்ல. ஐயம்மா பிள்ளையும் கிடைக்கலைய மந்திரியும் சொன்ன மன்னனான கம்சராஜ், ஏ மந்திரி என் தங்கையாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பெண்ணு மாப்பிளையும் பாக்கணும்னு ஆசைப்பட்டன. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுமா? அது நாங்க சொல்ல முடியுமா? உடனே அடியும் பரையோசை என்று 1000 சோசியருக்கும் பரையோசை அடித்தார்கள். 1000 சோசியர்கள், அதுல 999 பேர் வந்தாங்க. வந்தவங்க அத்தனை பேரும் மாப்பிள்ளை இல்ல இல்லன்னு போயிட்டாங்க. 999 பேரும் ஒண்ணு சொன்னாப்புல இல்லன்ட்டான். கடைசி 1000வது சோசியர் அவர் தான் காசி பாப்பம் கல்யாணியாச்சு. அவர் 2 பேருக்கும் அன்னைக்கு பார்க்க 60ஆம் கல்யாணம். சோதனைய பாத்தியா? ஆட்சிக்கு ஐயரு 2 முடிச்சுதான் போட்டாரு. 3வது முடிச்சு போடணும். கமசன் அனுப்பிய ஓலை போய் கையில சேர்ந்தது. மந்திரி கொண்டாந்து ஊடால நீட்டிட்டான். அடியே கல்யாணி, என்ன சுவாமி? கமசன் கோட்டையில இருந்து எனக்கு ஓலை வந்திருக்கு. அம்மா என்னன்னா ஓலை வந்திருக்கு? மரண ஓலை வந்திருக்கு. அடி மரண ஓலைன்னா என்னன்னா? மரண ஓலையை கண்டு நான் போகலனா கமசராசன் எங்க அறுத்தாலும் அறுத்துருவாண்டி. கோட்டை வாசல்ல தொங்க ஓட்டுருவான். பாருங்க என்னங்கோ, இங்க கண்டிப்பா கமசன் கோட்டை போய் தான் ஆகணுமா? ஆமாண்டி, கண்டிப்பா போண்டு. எனக்கு 2 முடிச்சு போட்டேலே, இன்னொரு முடிச்சு நேக்கு யாருனா போடுவா? கொஞ்ச நாள் காத்து ரெடி வந்து போடுறேன். அடியே புத்தி கெட்டவள, ஐயரே ஆத்துல போறாராம், ஆச்சி என் குடிம்பி போதுன்னு கவலைப்பட்டாளாம். ஆச்சி என் குடிம்பிக்கு இருந்த அழுவுதா? நம்ம வீட்டுல நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம பிள்ளை எல்லாம் கடமையை செய்யும். ஆமா, செய்யக்கூடிய ஈமகரிகள் எல்லாம் குழந்தைகள் அந்த அக்ரகாரத்துல ஐயர் போயிட்டாருன்னா ஆச்சி தான் எல்லா கடமையும் செய்வாங்க. அப்ப மொட்டை போடுறது ஆச்சி தான். அதனாலே அடியே கல்யாணி, என்ன சுவாமி? நான் கண்டிப்பா இன்னைக்கு போகணும். போயிட்டு வாரேன். 8 நாளைக்குள்ள நான் வரலன்னு சொன்னா நான் போட்ட தாலிய கலத்திரடி. நீ தலைய மொட்டை அடிச்சுக்கோ, மொட்டை அடிச்சுக்கோ, வெள்ள உடுத்திக்கோ, நீ வீட்டுக்குள்ள இருந்துக்கோ. அவள நீ முக்காடு போட்டுக்கோ, மூளைய காத்துக்கோ. அவன் பார்த்தா கல்யாணி, நீங்க அப்படி சொல்லாதீங்க மன்னா. உங்க சோசியம் இதுவரைக்கும் பொய்யானதில்ல, மேலும் பொய் ஆகாது. போயிட்டு வாங்க என்று கணவனுக்கு ஆறுதலை சொல்லி ஆசியா ஆத்துனா தேத்துனா ஆறுதலை சொன்னா. சூரியன் உதிப்பதுமே பொய்யேயானா, ஐயோ பொய்யேயானால் நீங்க சுவாசியம் சொல்லுவதோ பொய்யே. சந்திரன் உதிப்பதுமே பொய்யேயானா, ஐயோ பொய்யேயா. நீங்க சாதகம் சொல்லுவதும் பொய்யே.
என்று காசி பாப்பானுக்கு ஆமையோ பஞ்சாங்க ஏறெடுத்து கொடுத்தா ஆமாண்டே அந்த நிறை வழி அனுப்பினான். வழி அனுப்புனா காசி பாப்பானோ கரூரமா பட்டணத்துக்கு வந்தான். வந்து கமசமன்னா ஓ கொண்டாங்க உங்கள் தங்கையின் ஜாதகத்தை. கொண்டாங்கோ கொண்டாங்கோ தேவகி ஜாதகத்தை தெளிவாக பார்த்தார். பார்த்தார் சோதிடா கமசமன்னா பயப்படவே வேண்டாம். என்ன என்ன உங்க தங்கையாகிய தேவகைக்கு தேவகைக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை கண்டிப்பா வருவார். எப்படி ஏ பாப்பா ஓ பொய் சொல்லி பணம் எங்க பாப்பா ஆமா வந்தவங்க அத்தனை பேரும் மாப்பிள்ளை இல்ல இல்லன்னு போயிட்டாங்களே. என்ன சொன்னாலும் இல்லன்டா உமக்கு மட்டும் எண்ணி 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை எங்கேயா இருந்து வாரா? எங்க இருந்தே வரா மாப்பிள பிடிச்ச அடங்கடா இவனை கல்லறைக்குள்ள. எப்படி மாப்பிள்ளை வாரத வரைக்கும் பச்சை தண்ணிய குடுத்துறாதங்க. தண்ணி வேன் பல்லுல பற்றப்படாது. உள்ளதை சொன்ன உத்தமர ஆமா பிடிச்ச அடைக்காஞ்சரக்குடை ஏ சண்டாள பாவி வேதியரோ கல்லறையிலே அடைபட்டார். ஆமா ஐயோ கல்லறைக்குள்ள பாம்பு பச்சி தேளி நட்டுவக்காளி மசுமந்தம் எல்லாம் இருக்கு. ஆமா அத்தனை விஜய சின்னங்களா இருக்கு. அந்த மிருகங்கள் எல்லாம் யாரு பொய் சொன்னாங்களோ அவங்கள கொத்தி கொன்றும். ஏப்பா இவர் உண்மையை சொன்ன உத்தமன் கிட்ட இவர் உண்மையை சொன்ன உத்தமன் அல்லவா? ஆமாண்ணே இவரை நம்ம கொல்ல கூடாது. கூடாது ஐயா. உயிர் பாதுகாப்பா இருந்தது. ஆமோ அப்படி இருக்க 8 நாளைக்குள்ள ஆமாண்ணே மாப்பிள்ள வாராரு. எங்க இருந்து வராரு ஐயா? வாராரு வாராரு மாப்பிள்ள வடக்கு இருந்து வாராரு. ஆமோ சூரநாடு தன்னாதியில சூரநாடு தன்னாதியில சூரராஜன் சூறாவள்ளி பெற்றெடுத்த திருமாதன் அவன் பெயர வாசுதே. அந்த சூரராஜனானவரோ ஆமையோ கம்சராஜாவுக்கு அம்மா கூட பிறந்த தாய் மாமா. தாய் மாமா தாய் மாமா அந்த சூரவள்ளி ஆமா கம்சனுக்கோ அப்பா கூட பிறந்த அத்தை. ஆமா சொந்த அத்தை. இவங்க 2 பேருக்கும் பிறந்த பாலகன் ஆமையோ அவன் தான் வசுதேவன். ஏ பாப்பன் சொந்த மாப்பிள பையன் ஜனிச்சு 6 மாதமாச்சு. ஆமாண்ணே அப்பாவை தூக்கி தின்னுட்டான். ஏப்பா கைலாசத்துக்கு அனுப்பிச்சிட்டான். பையன் பிறந்த 6 மாதமாச்சு. பெத்தவளும் போய் சேர்ந்துட்டா. ஆமையோ அப்புறம் அடுத்த வீட்டுல சூரராஜாவுக்கு சின்ன பேத்தியா. ஏப்பா சின்ன பாட்டியானா சின்ன பேத்தியானா சின்ன பாட்டி. சூரராஜாவுக்கு சித்தினா இவனுக்கு சின்ன பேத்தியா. சரிதானே அவ எடுத்து வளர்த்தா. வாரி எடுத்து வாசு என்று பேர் கொடுத்து நாமத்தை கொடுத்து 6 வயசு வரைக்கும் வளர்த்துக்கிட்டு வந்தா. அன்பா வளர்த்தா. பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் தான் படக்குன்னு படுத்தா பாதவதி பொடுக்குன்னு போயிட்டா. ஏ புள்ள பிறந்தா இப்ப ஏற்பட்ட யோகத்தில் அவன் ஊரார்கள் இழப்பமா பேசினார்கள். ஆமையோ அவன் பார்த்தா வசுதேவனானவன் என்னண்ணே ஐயா அக்கம் இல்ல பக்கம் இல்ல பக்கம் இல்லே என்னை ஆதரிக்க யாரும் இல்ல யாரும் இல்லே தாயும் இல்ல தகப்பன் இல்ல தகப்பன் இல்லே என்னை தற்காக்க ஒருவர் இல்ல ஒருவர் இல்லே இருந்தா இழப்போம் ஐயா இழப்போம் ஐயோ இறந்தாலும் குற்றம் இல்ல குற்றம் இல்லே வாழ்ந்தா இழப்போம் ஐயா இழப்போம் ஐயோ வாழ்ந்தா இழப்போம் ஐயோ மாண்டாலும் குற்றம் இல்ல குற்றம் இல்லே மாண்டாலும் இல்ல குற்றம் இல்லே மாண்டாலும் குற்றம் இல்ல மாண்டிடணும் அறிந்திடணும் மரணமாகி போயிடணும் நான் செத்துடணும் அடிந்திடணும் சிவலோகம் சேர்ந்திட என்னாக்க புடுங்கிடணும் நல்லுயரமாச்சிட என்று வசுதேவன் கடற்கரைக்கு மாறப்போது கடற்கரையிலே யார் வாழ்ந்து வருகிறார்கள்? கடல் அரசனும் கடல் ராணியும் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. வாசுதேவனை அழைத்து சென்று அழகா பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்து வந்தார்கள். 21 வயசாச்சு. பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு தான் அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தா.
ஒருவா சோத்த அள்ளி வாயில வச்சா படக்குன்னு முழுங்குனா கடக்குன்னு ஏன் பேதில போவா சோறு வெங்கி செத்து போனா படக்குன்னு எடுத்து கடக்குன்னு முழுங்குனா பொடுக்குன்னு போயிட்டா ஏப்பா ஒரு விக்கல் போட்டா படக்குன்னு போயிச்சாங்க பார்த்தார் கடலரசன் என்னய்யா ஏ சண்டாள பாவி நீ ஜனித்த போது தந்தை மாண்டு போனார் பிறந்த போது தாயார் மாண்டா 6 வயதுல எடுத்து வளர்த்த பாட்டியும் ஆண்டு போனா இப்ப 21 வயசாச்சு என் வீட்டுக்காரியும் ஆண்டு மடிஞ்சிட்டாள இனி இருந்தா என் உயிருக்கு ஆபத்தடா நீ இருப்பதை விட இறப்பதே மேலென்று வீட்டை விட்டு வெளியிறக்கிய போது பார்த்தா வாசுதேவனானவன் இனி நம்ம யாரு கூப்பிட்டாலும் போக கூடாது சமுத்திரத்தில் வாழ்வொன்றி உயிரை வாழ வாய்ந்து மாய்க்க போறோம் அப்பந்தான் ஆகாயவாணி அப்பா வாசுதேவா உனக்கு மரண யோகம் இல்ல உனக்கு மாலை போடும் யோகம் இருக்கப்பா என்று வாய்வி தேவன் மகிமையினால அந்த வாசுதேவனை கமசன் கோட்டைக்கு அழைத்து வந்தார் கமசராசன் கீழக்கோட்டையிலே வாசுதேவன் நிற்கின்ற பொழுது பார்த்தான் கமச முடிராஜன் இவன் யாரோ எவரோ தெரியலையே அழகான மாப்பிள்ளையா இருக்கிறார சூரிய பிரகாசமா வந்து ஜொலிச்சு கொண்டு நிக்கான ஊரே என்னப்பா பேர சொல்லப்பா பேர சொல்லப்பா நீ ஒத்த வழியாக வந்தது என்னப்பா நீ பேர சொல்லப்பா உனக்கு நாடு என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா நகரம் பேர் சொல்லப்பா நீ நடந்து வந்ததோ என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா உனக்கு எந்த ஊரு எந்த நீ எங்கிருந்து எங்குவா உள்ளதை உள்ளவாடி புரியாம சொல்லிட வாசுதேவன் இடமாதி கமலம் மன்னன் கேட்ட பாரு ஐயா அரச மன்னா நான் பிறந்ததும் சூரநாடு வளர்ந்ததும் சூரநாடு சூரநாடு சுவாமி சூரநாட்டிலே அப்பா சூரராஜன் சூரராஜன் அம்மா சூறாவளி பெற்ற திருமகன் ஆமோ வாசு ஏ பாப்பா நம்ம சொந்த மாப்பிளலா என் மாப்பிள வாங்க 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 நீ எங்க அப்பா கூட பிறந்த அத்தம்மாவே ஐயோ நான் மாப்பிள கிடைக்காமலா தேடிக்கிட்டு இருந்தேன் என் தங்கச்சிக்கு மாப்பிள இல்லாமலா ஏங்கிக்கிட்டு இருந்தேன் என்று வசுதேவனுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து சப்பரமஞ்ச கட்டிலே அமர வைத்தார். ஏ மந்திரி தங்க தாம்பலத்துல மாணிக்க மாலைய வைத்து கொட்டு மேல முழக்கத்தோட சாயா குடிச்சாச்சா அப்பலே குடிச்சாச்சா சாயா குடிச்சீங்களா மந்திரி உயிரோடு இருந்தா அவரை கூட்டிக்கிட்டு வாங்க மன்னா மந்திரி சோசியரை அடைச்சு வச்சு 8 நாள் ஆச்சு பச்சை தண்ணி குடுக்கலையே உயிரோட இருக்காரோ செத்து போனாரோ ஏ மந்திரி ஏன் சொல்ல மட்டும் கேளு என்ன உயிரோட இருந்தா அவரை அழைச்சுக்கிட்டு வா அப்ப செத்துட்டாருனா எலும்பு துண்டு இருந்தா எடுத்துக்கிட்டு வா எலும்பு துண்டு எதுக்கு மன்னா சூவி போட்டு குடிக்கையா உள்ளதை சொன்னா உத்தமன் செய்த பாவத்துக்கு பரிகாரம் செய்வோம் அந்த எலும்ப வச்சு ஈமக்கறிகளுக்கு எள்ளும் தண்ணி இறைக்கிறதுக்கு உடனே கொட்டு மேல முழக்கங்களோட ஆமையோ தங்க தாம்பலத்துல கல்லறையின் பக்கத்துக்கு வராங்க கொட்டு சத்தம் கேட்க கேட்க ஐயருக்கு குடலை புடுங்க ஏப்பா கீழே இருக்க குடல் மேல இன்னைக்கு மாப்பிள்ள வரல போலுக்க நம்மளை வெட்டத்தான் போறோம் நம்மளை கொன்னாலும் கொன்னுருவானா அப்படின்னு படக்கு 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 முடிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே மந்திரிமார்கள் எல்லாம் கல்லறையை திறந்தார்கள். என்னை எப்படி வச்சாங்களோ அப்படியே இருக்காரியா. வாடல வசங்கல அண்ணாகாரம் எடுக்கல ஏன்னா உள்ளதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏ சோசியரே இதோ இந்த மாணிக்க மாலையை உங்க கழுத்துல போட்டு கம்சராசன் உமா அழைச்சிட்டு வர சொன்னார். அவன் பார்த்தாரு சோசியர்
மாப்பிள்ள வரல கண்டிப்பா கம்சன் நம்மளை கொன்னாலும் கொன்றுவான். பெரிய பெரிய கோயில் குளத்துல அதிகாலையில 5 மணிக்கு அருணன் உதவிக்கும் நேரம் சிவபெருமானுக்கு ஒரு பானை பொங்கல் இட்டு ஒரு செங்கிடா வெட்டுவாங்க. அது ஆட்டிக்கிடாவா பிறந்ததுனால அரளி மாலையை போட்டு வெட்டுவாங்க. நான் மனுஷனா பிறந்ததுனால சண்டால கம்சை இந்த மாணிக்க மாலையை போட்டு வெட்ட போறானா மாலையத்தான் வாங்குதா கழுத்துல போடு. மாலையை வாங்கி கழுத்துல போட்டார்ல அப்பமே ஐயருக்கு காவு உயிர் போச்சு. இருந்த உயிர்ல காவு உயிர் போச்சு. அற உயிரும் குற உயிர் அந்த நேரம் வாரா கம்சம் கோட்டை முன்னா ஐயா கம்சம் அண்ணா கம்சராசா மாப்பிள்ள வந்துட்டாரா? மாப்பிள்ள வந்துட்டாரு. தெம்பா அருமையா வான உயிர்லாம் கூட்டுக்குள்ள வந்து சேருது. வரலையோ மாப்பிள்ளை எல்லாம் நேத்தே வந்துட்டாரியா? மாப்பிள்ள வந்துட்டாரா? அவன் கம்சம் அண்ணா நான் போயிட்டு வரேன். நான் உங்க ஓலை கிடைக்கும் போது எனக்கு என் மனைவிக்கும் 60ஆம் கல்யாணம். என் மனைவிக்கு 2 முடிச்சுதான் நான் போட்டேன். இன்னொரு முடிச்சு போடலையே மண்ணா. நான் இன்னைக்குள்ள நான் வீட்டுக்கு போகலையானா என் மனைவி கல்யாணி என்ன உயிரோட வச்சுக்கிட்டு தாலியத்தான் கலத்திருவா. தலைய மொட்டை அடிச்சிருவா. வெள்ள ஓடித்து வீட்டுக்குள்ள அவ முக்காடு போட்டுடுவா. முக்காடும் மூளையும் காத்திடுவா. நான் இப்பொழுதே போறேன் மண்ணா. சோசியர 20க்கு 20 இங்க மாப்பிள்ளை இல்லாம ஏங்கிக்கிட்டு இருக்கு. 60க்கு 60 கல்யாணம் ஏங்கிட்டு கிடையாது. பெருமையா நீர் இருந்து கல்யாண சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போறோம். நான் போவல்னா என் மனைவி முக்காடு போட்டுருவா சுவாமி. மனைவிக்கு நான் ஆள் விடுதேன் ஐயர் உயிரோட இருக்காருன்னு எப்படி சொல்லுவீங்க? உடனே 8 நாளைக்குள்ள கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்தார்கள். நடத்துங்க. அவனிகட 56 அரச மன்னர்களுக்கு அறிக்கையை கொடுத்து கல்யாண தேதியை எழுதி ஓலை அனுப்பினார்கள். 56 அரச மன்னரும் கம்சனுடைய கோட்டைக்கு என் தங்கை கல்யாணத்தை பார்க்க தவறாமல் வர வேண்டும். வரக்கூடிய அரச மன்னர்களுக்கு ஒரு அறிவிப்பு. என்னுடைய கோட்டைக்குள் கல்யாணத்துக்கு வரும்போது தங்கைக்கு மொய் பணம் 1000 பொற்காசு. அது மட்டுமல்ல வரக்கூடியவங்க ஆணையில வரக்கூடியவங்க ஆணைக்குள்ள தீனி கொண்டு வந்துடணும். குதிரையில வரக்கூடியவங்க குதிரைக்குள்ள தீனி கொண்டுகிட்டு வரணும். ஒட்டகத்தில் வரக்கூடியவங்க ஒட்டகத்துக்குள்ள தீனி கொண்டு வரணும். அதோட மட்டும் இல்லாம வெத்திலை பாக்கு சுண்ணாம்பு அடக்கத்தோட வந்துடணும். கல்யாண வீட்டுல வெத்திலை பாக்கு கூட கிடையாதா? எங்க வீட்டுல சாப்பாடு கிடையாது. காப்பி கலரு சோடா கிடையாது. வெத்திலை பாக்கு சுண்ணாம்பு கிடையாது. சரி புயலையாவது உண்டா? வெத்திலை பாக்க கிடையாதுங்க. புயல உண்டா? அதுவும் கிடையாதோ? அப்ப இது என்னப்பா கல்யாணம்? கல்யாணமா சீரழிஞ்ச கல்யாணமா? வெத்திலை பாக்க வேண்டுவா உங்க கல்யாணம்? கல்யாணம் இல்ல கல்யாணம். இத காதுல கேட்டு யாரும் வராம இருந்தீர்களே ஆனா உங்க கழுத்தை அறுத்து கோட்டை வாசல்ல தொங்க விட்டுருவேன். அப்படி எழுதாமனா சாப்பாடு கூட இல்லன்னு சொல்லியே நீங்க வராம இருந்துடக்கூடாது. சாப்பாடு இல்லன்னு சொன்னாலும் 1001 பொற்காசுகளோட வந்துடணும் பாத்துக்கோ. இங்க கல்யாண ஏற்பாடு சிறப்பாக நடந்தது. சரி அவனிகட 56 அரசரும் அவங்க தகுதிக்கு தகுந்தவாறு வந்தார்கள். கமசராசனுடைய கோட்டையில வசுதேவரையும் தேவகியும் அலங்காரம் செய்து மணவட பந்தல்லே அமர வைத்து தட்டார் கொண்டு வந்த திருமாங்கிலியத்தை எடுத்து கமசராசன் மைத்துனர் வசுதேவன் கையிலே கொடுக்க தேவகிக்கு திருப்பூட்டினார். அரண்யே நல்ல அரண்யே அரண்மாங்கிலியோம் சிவனே நல்ல
சிவனே என்று சிவமாங்கிலியம் சொல்லுவாரா ஏ தேவகிக்கு அப்படி இருவேர்களுக்குமே கல்யாணம் சிறப்பா நடந்தது. அவங்க கொண்டு வந்த கட்டி சோத்தை அவங்க அவுக்காங்க. 1001 மொய்ய செஞ்சாங்க கட்டி சோத்த அவுக்கா பார்த்தாங்க கம்சராஜன். உள்ளூர் மக்கள் ஒரு ஆள் கூட இன்னைக்கு வரலையே. நம்ம உள்ளூர் ஆள் தலை ஒண்ணு கூட தெரியலையே. நாளைக்கு வருமா இங்கயா கம்சங்கோட்டையில வர முடியாது இனிமே. அதனால பந்தி போஷனும் பின்னால பட்ன பிரதேசனும் முன்னால. கல்யாணத்துக்கு வராம இருந்தாலும் பரவாயில்ல, வரக்கூடிய பணம் வம்பா போச்சு. ஆகையினால அரண்மனை யானையை அலங்காரம் செய்து வசுதேவனையும் தேவகியும் அதிலே அமர வைத்து கருவருமான ஆட்டையே சுத்தி வருகிறார். வருகிற பொழுது தேவகி கண்ணுக்கு ஒரு அழகான ஒரு கனி கண்டா. என்ன கனி? ஒரே மரத்திலே ஒரு பூ பூத்து ஒரு பிஞ்சாகி ஒரு காய் காய்த்து ஒரு கனி. ஒரு கனியா கனிந்தது. அதுதான் அதிசய கனி பசியா பழம். அதுவும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த பழமே பழுக்குமா. அந்த மரத்தின் அடியிலே துர்வாசக முனிவர் என்று ஒருவர் தவம் இருந்தார். அவர் தவத்தை முடித்த அந்த கனியை அருந்தினா அவருக்கு அதுல முற்றி மோட்சம் கிடைக்கும். கனி கனிந்து விட்டது என்று துர்வாசக முனிவரோ கங்கைக்கு நீராட வந்தார். அந்த வேளையிலே அந்த கனியை கண்டா தேவகி. சரி அண்ணா, ஒரே மரத்துல ஒரே ஒரு மாங்கனி, அழகான கனி இருக்கு பாரு, அதிசயமா இருக்கிறது பாரு, அந்த கனி எனக்கு வேணும் அண்ணா. தங்கைக்கு இல்லாத ஒரு கனி இந்த தரணிகள் யாவருக்கு இருக்க வேண்டும், ஒருவருக்கு உருக கூடாது. அம்பா எய்து அக்கனியை அரண்மனைக்கு கொண்டு வந்து தங்கைக்கு 8 பங்காகவே வெட்டி கொடுத்தார். 7 பங்கு சாப்பிட்டா, 8வது பங்கு மிச்சம் இருக்கு. முனிவர் மரத்தை பார்த்தார், மரத்துல கனி இல்ல. ஞானத்தால் அறிந்தார். அடே கம்சம் அண்ணா, நான் அருந்தும் கனியை உன் தங்கைக்கு 8 பங்காக வெட்டி கொடுத்தாயோ, பிடியடா சாபத்தை. இன்று முதல் ஒரு பங்குக்கு ஒரு குழந்தை பிறக்கும். 8 குழந்தையும் 8வது பிறக்க ஆண் பிள்ளை மாலை சுத்தி பிறப்பார். தாய் மாமன் தலைய அறுப்பான் என்ற அசரீர் வாக்கு கேட்டது. உடனே இடுப்புல இருந்த உறவால உருவுனா தங்கச்சி தலைய அறுக்க போறோம்னா பார்த்தார் மந்திரி. மன்னா, மனக்கோலத்தில் பெணக்கோலம் காண்க கூடாது, அதோட குலப்பாவம் கூப்பிட்டு கொடுக்குமே. இப்ப என்ன கெட்டு போச்சு, உங்க தங்கையவும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேர்த்தாதானே குழந்தை பிறக்கும். நம்ம அரண்மனையில எத்தனை கல்லறை இருக்கு, 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு வச்சானே, இதுவும் நல்ல யோசனை தான் என்ற மாப்பிள்ளைய ஒரு கல்லறையிலையும் தங்கைய ஒரு கல்லறையிலையும் அடைத்தான் கம்சராஜ. தங்கைக்கு காவலாக ஒரு அழகான தாய் கிழவி, அதுவும் கொழுப்பில்லாத கிழவி. கொழுப்பில்லாத கிழவினா உடம்புல ரத்த பீஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, அவளுக்கு உறக்கம் சீக்கிரம் வந்துரும். உடம்புல சதப்பத்து இருந்ததுன்னா தூக்கம் வந்துரும். சதப்பத்துல ரத்த ஓட்டம் நல்லா இருந்ததுன்னா அது நல்லா சீக்கிரம் தூக்கம் வந்துரும் பாத்துக்கோ. வயிறு பசியோட இருந்தாலும் சரி உறக்கம் தன்னாக்குல வந்துரும். கொழுப்பு இல்லாத ஆளுன்னு சொன்னா உடம்புல இருக்க ரத்தம் எல்லாம் குறைஞ்சு முள்ளி பிடிக்க சதை இல்லாம மேலெல்லாம் சுள்ளுங்கும் தூக்கமே வராது. அங்க பரவான் தூங்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு தாய் கிழவிய கூப்பிட்டான். ஏ தாய் கிழவி, என்ன கம்சா, உனக்கு மாசம் 5000 பொன் சம்பளமும் 500 வெகுமதியும். எதுக்கப்பா இந்த சம்பளமும்? என் தங்க தேவகையானவள 41 நாள் வரைக்கும் பச்சை தண்ணி கொடுக்காம நீ அவளுக்கு காவலா இரு. காவல் காத்து வரணும். 41ஆம் பக்கம் அவ செத்துட்டான்னா அந்த செய்தியை மட்டும் நீ எனக்கு சொல்லவா. நல்ல செய்தியை என்கிட்ட வந்து சொல்லணும். இது நம்மளுக்கு நல்ல இதுதான். ஏ கம்சா, நான் சோறு திங்காம இருந்தாலும் இருப்பேன், வெத்தலை போடாம இருக்க மாட்டேனே அப்பா. உடனே ஒரு கட்டு வெத்தலை 1/4 கிலோ யாழ்ப்பாணம் போயல 100 கிராம் களிப்பாக்கு
100 கிராம் களிப்பாக்கு 50 கிராம் சுப்பி சுண்ணாம்பு இப்ப இந்த ஏஆர் சுண்ணாம்பு அது நல்லா மணக்கும் பாத்துக்கோ வெட்டு வெட்டுக்கு மணக்கும் அத்தனையும் வாங்கினா 4 அயத்திர கூடாதுன்னு 41 கல்லு பிறகுனா சரி எவனா வயசு காலம் பாத்தியா ஆமா ஒரு 4 கழிஞ்சதுன்னா ஒரு கல்லு எடுத்து அடுத்த அறையில போடுவா ஓஹோ அடுத்த அறையில போட்டுறாரு 4 அயத்துட்டானா அந்த கல்ல போய் எண்ணி பாப்பா ஆமா 41 நாள் ஆச்சுன்னா கல்லு முடிஞ்சு போகும் இல்லையா இப்படியே காவலா இருந்தா தாய் கிழவி அப்படி இருக்கும் போது என்னய்யா தேவகி ஆகாயவாணியை எண்ணி ஏ அம்மா ஆகாயவாணி உன்னை போல் பெண்ணல்லவா ஆகாயவாணி அம்மா பெண்ணுக்கு மனமிறங்கி ஏ அம்மா ஆகாயவாணி என் கணவன் மகன் கண்டேனே தவிர காப்பு கட்டிய தோசம் உண்டு கணவன் முகம் பார்க்கலையே முடிந்த தோசம் உண்டு முகம் பார்க்கலையே அவன் முத்து முத்த கண்ணீர முகங்கள் எல்லாம் அடிக்க ஆறாக கண்ணீர் அங்கமெல்லாம் அடிக்க உடனே வாய்வு தேவன் மகிமையினால வாசுதேவன் கோட்டைக்கும் தேவகி கோட்டைக்கும் ஒரு சுரங்கப்பாதை அமைத்தார்கள் அந்த சுரங்கப்பாதை வழியாகவே வந்து கணவனை கண்டா தேவகி மாதா உண்ணுங்க என்று உபசரித்தார் மனைவியின் குரலை கேட்ட வசுதேவனும் இலைக்கு முன்னால எப்படி இருக்காரு அவ பட்டாட முந்திய கிழிச்சா கணவனுக்கு சோறு வைக்கணும்ல அப்படின்னு தரையில விரிச்சா கடவுளை எண்ணினா அது தலவாழை இலையாச்சு 21 கற்களை பிறக்கி வைத்தா அது 21 வகை கறியாச்சு கைய அலம்பினா சாம்பாரு ரசம் மோறு பாயாசம் வந்தது கைய தட்டினா அப்பளம் வந்தது அப்பந்தான் கணவனை சாமி சாப்பிடுங்க உண்ணுங்கோ என்றாள் அவ கூப்பிடுற அம்சத்திலேயே அவருக்கு வயிறு பசி தன்னாக்கல வர அவளை அன்போட கூப்பிடுதா நம்ம வீட்டுல கூப்பிடுவா தின்னுட்டு போக வேணும்னா இல்லன்னா இரும்பா நீ உழைக்க உனக்கு சாப்பாடு தேவை தமிழ் அப்படிம்பல்ல நீ நல்லா உழைக்க போரு உனக்கு பாட்டு வைக்காட்டு மனைவியின் குரலை கேட்டு இலைக்கு முன்னாலே அமர்ந்திருந்தா 2 உருண்டை சாப்பிட்டாரு 3வது உருண்டை சாப்பிடணும் 3:45 நாளிகையும் முடிஞ்சு போச்சு உடனே கணவன் வச்ச எச்சிய அம்மா கணவன் வைத்த எச்சிய அருந்தினார் அவ அருந்தின மகிமையினால 1 மாதம் குழி மறந்தா கமசன் தங்க தேவகியா கூலி கர்ப்பமான முற்று கூலி மறந்தா ஐயா வாங்க முழுகாம இருப்பாளா இருப்பா நங்கை கூலி ஊரேறிய ஒரு மாதம் 30 நாடறிய 40 நசுக்கிய மசக்கையான கஞ்சு கூடி மரக்கால கண்ட மண்டன் திங்கா பார்த்தாள தாய் கிழவி இன்னைக்கு 41 நாளாச்சு காவலும் முடிஞ்சு போச்சு கல்லும் காலியாச்சு மவ என்ன இதானு பாப்போமே தாய் கிழவி கதவை திறந்து பார்த்தா மூச்சு முல்ல பேச்சு முல்ல செத்துக்கிட்டு போயிட்டாளா ஐயா தலைக்கு மடக்கி வச்சு படுத்திருக்கா கஞ்சி கொடுத்து 40 நாளாச்சு உள்ள ரகசியம் அவளுக்கு தெரியாதுல ஒருவேளை கைக்கு பிடிச்சு பாப்போமே தாய் கிழவி கை பிடித்து பார்த்தா கை பிடித்து பார்க்கும் போது கற்பம் என்று தெரிந்தால ஏடி அம்மா தேவகிய என்ன மோதம் நடந்து அடி
கிளவி என்ன இந்த மாதிரி விவரம் நடந்த விவரத்தை சொன்னா நீ எங்க அண்ணன் கிட்ட சொல்லாத. சொல்லாத நான் பெத்தி பெருகிய நாட்டுக்கு போகும்போது ஆமா உன்னையும் என் கூட சேர்த்து கூட்டிக்கிட்டு போயிருந்தேன். நான் பிள்ளை எடுக்க கூட்டு போறேன் கிளவி. அவன் பார்த்தா தாய் கிளவி என்னய்யா தாத்த நீ என்ன மாதிரி பொண்ணுல பொண்ணுக்கு பொண்ணு புறம் பேசுவானா? பொண்ணுக்கு பொண்ணு புறம் பேசுவானா? பொண்ணுக்கு பொண்ணு புறம் பேசுவானாங்க. ஆனா ஒழுங்கா பேசிக்கிட்டு தான் இருக்கு. ஆச்சி மாதிரி 5 பேர் கூட்டிட்டானா அதுதான் பேசுவா. வீட்டை விட்டு வெளியில வர முடியல. பைக்கிட்ட பேக்க தூக்கி தோல்ல தான் போடணும். 5-6 பொம்பளைய காட்டுக்கு களைக்கு போயிட்டு வாரா. களைக்கு தானே போறா. என்ன விடியாகால 7 மணிக்கு போறா, 2 மணிக்கு வாரா. சோறு கறிய பொங்குதா, வெந்நிய போட்டு குளிச்சுட்டு அந்த பெட்டி கடைக்கு முன்னால 10 பேர் உட்கார்ந்துக்கிட்டு தான். ஆமா ஏட்டி எல்லாவளும் வீட்டுல கிடக்கா. இவன் ஏதோ சனிக்கிழமை கூட லீவ் இல்லாம எங்கட்டி போறா. ஏட்டி இவளுக்கு எங்கதான் கோயில் கூட நடக்கு. ஒரு நாள் லீவ் இல்லாம போய் உள்ள போறாளா? எங்க இங்க வானால குடுக்கறது தெரியாது. அவ அப்படி அவன் பொண்ணுக்கு புறம் பேச மாட்டோம்ங்க, ஒழுங்கா பேசத்தான் செய்தா. அதே இவன் தாய் கிழவியானவா. அடியே தாய் கிழவி என்னையா நான் பெத்து பெருகிய நாட்டுக்கு போகும்போது நான் பிள்ளை எடுக்க என ஊருக்கு நான் உன்னை கூட்டு போறேன். எங்க அண்ணன் கிட்ட சொல்லாதேனா அவன் பார்த்தா தாய் கிழவி இவன் சொல்ல கூடாதுங்க. நம்ம சொல்லாம இருந்தோம்னா அவன் நம்மள வெட்டினாலும் வெட்டிடுவான். கமசன் நம்ம தலைய அறுத்தாலும் அறுத்துருவான். ஆகினால் தாய் கிழமையானவா கமசன் கோட்டைக்கு ஓடியாரா. கையில ஒரு ஊன்றுகால் எடுத்தா. வெத்தலை பெட்டிய கையில எடுத்தா. பக்கத்துல எடுக்கனா குட்டு 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 குட்டுன்னு ஓடியாரா. கமசன் 7வது மாளிகையில நின்னு வாராள தாய் கிழவி இந்த ஓட்டமா. நம்ம தங்கச்சி செத்துருப்பாளோ. தங்கச்சி செத்துக்கிட்டு போயிட்டா. அந்த நல்ல செய்தியை தான் சொல்ல வராளோ. யாரியா செத்துக்கிட்டு போயிட்டாளா அப்படின்னு சந்தோஷப்பட்டான். ஏ கம்சமண்ணா, நான் ஒரு உண்மையான செய்தி சொல்ல வந்திருக்கேன்பா. நீ நிப்பதோ ஒய்யாரத்திலே, நானோ தரையில நிக்க. நான் சொல்லும் செய்தி உனக்கு கேட்காது. அதனால நீ கீழே இறங்கி வா. அவ கீழே இறங்கி வந்தான். ஏ கமசா, நான் நாட்டு வளப்பம் சொல்ல வந்திருக்கேன். அதனால ஓடியாந்தம் பாத்தியா, உட்கார எனக்கு ஒரு சிம்மாசனத்தை கொண்டா. இப்படி ஒரு சீட்டு கொடு. கம்சராசன் கிழவிக்கு ஒரு சிம்மாசனத்தை கொடுத்தான். ஏ கம்சமண்ணா, என்னப்பா ஓடி வந்த களைப்ப போக்கணும்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கிண்ணி கொடுப்பா. எனக்கு சூஸ் இருந்தா கொடு. தாகத்தை தனித்தான். கேளு கேளு கம்சமண்ணா என்னுடைய வார்த்தைகள். ஏ கம்சா, அப்பா வடக்க வடநாடு வடநாடு தன்னாதி மயிலி என்ற ஒரு பருவகாலம் வந்து ஆண்மையில் மேல் வர பெண்மையிலும் பெண்மையில கண்டவும் ஆண்மையில் மோகம் பூமியில அது பெண்மையிலும் ஒத்தி தின்ற குணமுடனே முட்டை. கேளு கேளு கம்சன் கோழி என்ற பருவகாலம் வந்து அது குப்பைய இடுக்கிய 21ஆம் நாளையில கோழி இணையனவா முட்டையிடுமே. அப்பா எருமை என்ற ஒரு பருவகாலம் வந்து வைக்கலில சொரணமான அது சோக்கான பன்றி என்ற ஒரு பருவகாலம் வந்து சாக்கடையில் பல குட்டி அப்பிய காத்திய அட்டமலை அத்தி பிலாவ மின்னலோட வேகம் கப்பிலையும் கொப்பிலை
சித்திரை மாதம் சினந்த காத்தினோட வாசப்பட்டு காத்தினோட ஆத்து தர பூக்கும் அப்போ தாய் கிழவி காட்டை கட்டி மலையை கட்டி சொன்னாலா கமசன் கிழவி காட்டை கட்டி மலையை கட்டி பேசிய இப்ப என்ன நடந்தது நடந்த விவரத்தை ஒழுங்கா சொல்லு சித்திரை மாதம் சினந்த பெருங்காத்திலையா வீசினது போல காத்தடித்து தாளை பூத்தது போல உன் தங்கச்சி கல்லறைக்குள்ளே இருக்கு உன் தங்கை இன்னைக்கு கற்பமான ஆனா தாய் கிழவி இத சொல்லவா நான் 5000 பொன் சம்பளம் 500 வெகுமதியை கொடுத்தேன் எங்க என் தங்கச்சிய நான் கொல்லாம விட மாட்டேனா போறப்பா இப்ப என்ன கெட்டு போச்சு ஒரு தங்கச்சிக்கு இன்னைக்கு 40 நாள் 2 மாசம் கருப்பா கிட்டத்தட்ட 2 மாசம் நெருங்கியாச்சு 10வது மாதம் என்ன குழந்தை பிறந்தாலும் நான் கொப்புள் கொடி அறுக்க மாட்டேன்டா கொப்புள் கொடி அறுத்தா பிள்ளை கூவான்னு சத்தம் போடும் அடுத்த வீட்டுக்காரி ஓடி வந்துருவா குழந்தை பிறக்குன்னு பாத்துருவா ஐய உணராம அப்படியே கொண்டு வந்து உன் கையில தாரேன் கம்சா நீ வாழ வச்சாலும் சாக அடிச்சாலும் உன் பொறுப்பு உன்னுடைய பொறுப்பா அது வரைக்கும் பொறுத்திருந்தான் கம்சராஜன் அந்த கம்சன் தங்கி தேவகி கடவுளுடைய அருளால கடவுளுடைய அருளால முற்றும் பெற்று பரிபூர்ண வாதம் கொண்டு வளைந்து கமசன் தங்கை தேவகியாள் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தா அந்த குழந்தைக்கு கொப்புள் கொடி அறுக்கல குளிப்பாட்டல எடுக்கல ஐயோ உணரல அப்படியே கொண்டு வந்து கமசனுடைய கையிலேயே கொடுத்தா கமசராசன் கையில குழந்தைய வாங்கினா தங்கச்சி பிள்ளைன்னு பார்த்தானா இல்ல பெண் சிசுன்னு பார்த்தானா குழந்தையின் காலை பிடிச்சான் தலைய சுத்தி நடை கல்லுல ஓங்கி ஒரு அரை அடைச்சிட்டான் அந்த குழந்தை வீச்சுன்னு சிவம் போச்சு அடிக்க புள்ள பொறுக்குமா இப்படியே அடுக்கடுக்கா 7 பிள்ளைகளை கொன்றான் சண்டாளப்பாவி 7 புள்ள பிறந்தது 7 குழந்தையும் கொன்றான் இந்த 7 சிசுவனுடைய உயிரும் திருப்பால் கடலே போய் முட்டி முழங்குது அப்பந்தான் கண்ணன் பார்த்தார் என்ன சுவாமி 7 பெண் சிசுவனை பார்க்காம கொன்னானே சண்டாளன் கம்சன் இவனை நம்ம கொல்லாம இருக்க முடியாது இவனை கொல்லணும்னா இனிமே நம்ம தான் ஒரு அவதாரம் எடுக்கணும் கமசன் தங்கி தேவகைக்கு 8வது மகனா போய் நம்ம பிறக்கணும்னா நம்ம தங்க பார்வதி நம்மளுக்கு வந்து உபகாரம் பண்ணணும் தங்கை எங்கே பிறக்கணும் தங்கையே பார்வதி என்னன்னா இந்த 7 உயிரையும் கொன்ன சண்டாள கம்சனை நம்ம வதமடிக்கணும்னு சொன்னா கொல்லணுமானா நான் 8வது மருமகனா போய் பிறக்க போறேன் எங்கன்னா பிறக்க போற கமசன் தங்கை தேவகிக்கு அப்படியே நான் பிறக்கணுமேயானா என்னன்னா ஆயர்பாடிகளே ஆயர்பாடி பட்டணத்துல 1000 வீட்டு யாதவருக்கும் அதிபதி யாரு நாட்டாமை நந்தகோன் அவர் மனைவி அசோதையானவா அசோதையாகப்பட்டவா அவர்கள் 2 பேர்களுக்கு எக்கச்சக்கமான வசதி இருக்கு ஆயர்வாடி பட்டணத்தில் நாட்டாமை நந்தகோன் அவர் மனைவி அசோதா அவர் பாலோடு பவுசோடு சொத்தோடு சுகத்தோடு காடு நிறைந்திருக்கோ கருப்பாடு ரொம்ப உண்டு ஏரி நிறைந்திருக்கோ எரும மாடு ரொம்ப உண்டு பட்டி நிறைந்திருக்கோ பால் மாடு அங்கே உட்கார்ந்து முக்காலியும் இருந்து தயிர் கடைய இருப்பி சேரும் பொன்னாலே பிடித்து பால் கரக்க பிடிகை இரும் பொன்னாலே அனைத்து பால் கரக்க அழகை இரும் பொன்னாலே
அப்பேற்பட்ட பௌசோடு வாழ்ந்து வரும் அவர்களுக்கு அந்த யசோதையாளுக்கு பிள்ளை இல்லை அம்மா. நீ போய் அங்க தலை பிள்ளையாக பிறக்க வேண்டும். நம்ம 2 பேரையும் மாற்றி போடுவாங்க. உன்னை பொட்ட பிள்ளைன்னு கம்சன் விட்டுருவான். நான் அங்கே இருந்த அவனை வத முடிப்பேன் என்று என் பெருமாள் தங்கையை அழைத்து சொன்ன போது அண்ணாவுக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்று தங்கையும் அவதாரம் எடுக்க வருகிறாள். துஷ்ட நிக்கிற நிஷ்ட பரிகாரம் செய்யும் பொருட்டு கண்ணன் வந்து பிறக்க போறார். கண்ணன் வந்து கடவுள் உயர்த்திக்க போறார். அச்சுதன் பிறக்க போறார். அரணார் உயர்த்திக்க போறார். பச்சம்மாள் பிறக்க போறார். பச்சம்மாள் பகவான் உயர்த்திக்க போறார். அச்சுதனாகிய கோபால கண்ணே கமசரவாசன் தங்கையாகப்பட்ட தேவகைக்கு 8வது மைந்தனாக அச்சுதனோ ஜனித்தார். அதே சமயத்திலே ஆயர்வாடி பட்டணத்திலே நாட்டாமை நந்தகோனார் மனைவி அசோதையாளுக்கு ஆதிபராசக்தியானவள் தலைப்பிள்ளையாகவே ஜனித்தார். அங்கு இங்குமாகவே ஜனித்து கண்ணன் ஒரு மாதம் அசோதைக்கும் சக்தி ஒரு மாதம் அசோதைக்கும் 3 மாதம் தேவகைக்கும் 3 மாதம் தேவகைக்கும் 4 மாதம் ஐயா 4 மாதம் அங்கே அசோதைக்கும் 4 மாதம் அசோதைக்கு 5 மாதம் தேவகைக்கு 5 மாதம். அசோதையாளுக்கு ஆயுர்வாடி மக்கள் எல்லாம் தலைப்பிள்ளை சூலி என்று பலகாரத்தை கட்டுக்கட்டா கொண்டு வந்து கொடுக்கறாங்க. யாழ பெண்களுக்கு பலகாரம் செய்ய சொல்லியா கொடுக்கணும். இருந்து செஞ்சாங்கன்னா வாய் மணக்க செய்வாங்களே. தேவகைக்கு ஒண்ணு கிடையாது, பச்சை தண்ணியும் கிடையாது. அண்ணன் இருந்தாலும் கவனிப்பாரு யாரும் இல்லை. அவன் எப்ப சாவான்ல அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப இட்லி மோதல் கொடுப்பானா? நாதி பிராணி எல்லாம் இருக்கு, குடுக்கிறதுக்கு அவளுக்கு ஆள் இல்ல. தேவகைக்கு 7 மாதம் அசோதைக்கு 7 மாதம் அசோதைக்கு 8 மாதம் தேவகைக்கு 8 மாதம் தேவகைக்கு 9 மாதம் அசோதைக்கு 9 மாதம். இருவேரும் 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்திருந்தார்கள். அன்னைக்கு நாளான நாளையில நல்ல இந்த வைகாசியில வளர்பெற வெள்ளி இல்ல வளர்பெற வேலை இரவு அச்சுதனாகிய கண்ணர் 2 மணிக்கு அவதாரம் செய்ய போறார். 2 மணிக்கு விடிஞ்சா நாளைக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை. அப்படி என் பெருமாளாகிய கோபால கண்ணே வசுதேவன் கனவிலே சொன்னார், அப்பா வசுதேவா, உன் குழந்தைகளை கொன்ற உன் மைத்துனர் கம்சராசனை நான் வத முடிக்கணுமே. ஆனா உன் மனைவிக்கு இன்று இரவு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும். அதே சமயத்தில் ஆயர்வாடி பட்டணத்திலே 1000 விட்டு யாதவருக்கும் அதிபதியாகப்பட்ட நாட்டாமை நந்தகோனார் மனைவி அசோதையாளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். இந்த ஆண் குழந்தையை கொண்டு போய் நீ அங்கு போட வேண்டும், பெண் குழந்தையை கொண்டு வந்து நீ இங்கு போட வேண்டும்.
பெண் பிள்ளை என்று அவன் விட்டு விடுவான். ஆண் குழந்தை அங்கே இருந்து அவனை வத முடிப்பான் என்று கண்ணனே வசுதேவன் கனவிலே சொல்லி மாயமா மறைந்தார். அப்படி இருக்க தேவகி பெண்ணானவா 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்து அன்று இரவு வேளையில அவன் இடுப்பறிந்தார் கமசன் தங்கையான தேவகியாள் வாதம் கொண்டு வயருளைந்து ஒரு ஆண் குழந்தை வாதம் கொண்டு வயர் உழைந்து 7 நிறங்களை கொண்டு ஈண்டெடுத்தால் ஒரு பாலகனை. பால நீரோ நீல நீரோ நிலவு நீரோ மானு நீரோ மகிழ நீரோ சங்கு நல்ல நிறத்தோடு சங்கு நிறத்தோடு சங்கு சக்கர கையோ தான் பிறந்தாரு நிறத்தோடு 7 நிறங்களை கொண்ட என் பெருமாளாகிய நாராயணன் தேவகைக்கு வந்து அவதாரம் செய்தார். உப்புள் கொடி அறுக்காம குளிப்பாட்டாம அழி உணராம வசுதேவனோ குழந்தை எடுத்து ஒரு கூடையில வைத்துக் கொண்டு அதை தலையிலேயே சுமந்து கொண்டு யமுனையாற்றம் கரை நதியிலே இறங்கினார். யமுனா நதி இரு கரையும் பொங்கி வெள்ளங்கள் பெருக்கடித்து வருகிறது. அப்படி வசுதேவனோ தலையிலே கண்ணனை சுமந்து கொண்டு வருகிற பொழுது கண்ணனுடைய பாதமானது கூடையை விட்டு வெளியிலே தொங்கி யமுனா நதி பொங்கி வருகிறது பாருங்க. கண்ணன் பாதம் அந்த யமுனா நதியில் பட்டது. அந்த தண்ணீரிலே பட்ட உடனே யமுனா என்ற ஒரு பெண் அந்த நதி ஆமா அவளுக்கு மோட்சம் கிடைக்கத்தான் கண்ணன் காலை அந்த நதியின் தண்ணியிலே விட்டார். அந்த யமுனையான பெண்ணானவா கண்ணன் பாதம் பட்ட உடனே யமுனா நதியின் மத்தியிலே பாலமாகவே அவள் தண்ணியை ஒதுக்கி விட்டார். கண்ணனை கண்டு வசுதேவனை மறித்தா வசுதேவா கண்ணனுடைய பாதம் என் மேல் பட்டாதான் கங்கையாக ஓடுகின்ற நதியாகிய யமுனா நான் பெண்ணாக வருவேன் என்று எனக்கு விமோசனம் கிடைத்தது. என்னுடைய உத்தரவு அப்படி அந்த சாபம் விமோசனம் இன்று எனக்கு கிடைத்து விட்டது என்று வசுதேவனையும் கண்ணனையும் வணங்கினார். இருவருக்கும் வழிவிட்டார். வசுதேவனானவரோ ஆயர்வாடிக்கு வருகிறார். ஆயர்வாடியிலே அசோதையாளுக்கு அம்பிகை பார்வதாதேவி பெண் குழந்தையாக வந்து பிறந்திருக்கின்றார். அவளுக்கு மயக்கம் தெளிவதற்கு முன்னாலே கண்ணனை கொண்டு வந்து அசோதையின் பக்கம் போட்டார். பார்வதியை அதே கூடைகளை எடுத்து வைத்து கொண்டு இங்கே கரூர்மாம் பட்டணத்திலே தேவகியின் பக்கம் போட்டார். தாய்க்கிழவி அழைத்தான் கம்சராஜன். தாய்க்கிழவி தங்கைக்கு குழந்தை பிறந்து விட்டதா? என்ன குழந்தை? எடுத்து வா இங்கே. பெண் குழந்தையை கொண்டு வந்து கொடுக்கிறார் தாய்க்கிழவி. கம்சராஜா பொட்ட பிள்ளைதானே 8வது வரைக்கு ஆண் பிள்ளைதானே மாலை சுத்தி பிறப்பா மாமன் தலையை அறுப்பான் என்று அசரீர் வாக்கு சொன்னது. இது பெண் குழந்தை அப்பா இதையாவது விட்டு விடு. தாய்க்கிழவி 7 பிள்ளையும் நடையில் அடிச்சு கொன்னேன். இத கொஞ்சம் வித்தியாசமா நான் கொல்லணும் என்று குழந்தையை அப்படியே சுழட்டி ஆதாய மார்க்கமாக வீசினான். வாளால் ஏந்தினான். இந்த வாளுக்கிணை இரையாக வாயாக பார்வதியை கொல்ல முடியுமா? கம்சராசனுடைய மாறுதலை ஏற்றி ஒரு மிதி மிதித்தான். மாமனுக்கு நெஞ்சில எத்து ஒரு மிதி. ஏய் கம்சா, என்ன யார் என்று எண்ணுகின்றார்?
உன் தங்கைக்கு பிறந்தவள் நான் இல்லையடா, வேற யாருப்பா? என் தமையனாகிய நவநீத நாராயணன். என் பெருமாளாக்கப்பட்ட கண்ணன். ஆயர்வாடியிலே 1000 யாதவருக்கு அதிபதியாகப்பட்ட என் தந்தை நாட்டாமி நந்தகோன் அசோதையின் பக்கம் பிள்ளையாக வளர்ந்து வருகிறான். வளர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் உனக்கு மாலை சுத்தி பிறந்த மருமகனடா. உன் மாமன் தலையை கண்டிப்பாகவே அவன் அறுப்பான். அறுக்காமல் விட மாட்டான். என் தமையன் உன் தலையை அறுத்து உன்னை வத முடிக்கும் காலங்கள் வரைக்கும் நான் மறுபடி கன்னியாக ஒரு அவதாரம் எடுத்ததினாலே இன்று முதல் என்றும் கன்னியா குமரியாக அமர்ந்திருப்பேன் என்று அன்னைக்கு போய் உட்கார்ந்தா. கன்னியாகுமரியில போய் உட்கார்ந்திருக்கா. அப்படி இருக்க பார்த்தான் கம்சராஜன். என்ன என்ன நாமலை கொல்வதற்கு அங்கு ஒருவன் வளர்ந்து கொண்டிருக்கிறானா. இவனை நாம் சும்மா விடக்கூடாது கூடாது அப்படின்னு அன்றுதான் அழைத்தான் மூத்தவா பூதகிய. அழைத்தான். ஏ பூதகி, என்னன்னா உன் அண்ணாவுக்கு ஆபத்து வந்து விட்டது, எனக்கு உபகாரம் செய்யணும். ஆயர்வாடி பட்டணத்திலே வளர்ந்து வரக்கூடிய குழந்தையை கொண்டுட்டு வானா. இங்க ஆயர்வாடியில அசோதையாளுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறந்து விட்டதோ என்று எண்ணி 1000 கோபியர்கள் ஓட ஓடி வந்து குழந்தைக்கு கொப்புள் கொடி அறுத்து குளிப்பாட்டி நீராட்டி சேனைகள் ஊட்டி நீராட்டி தாராட்டி நிலப்பொட்டெல்லாம் போட்டு ஆண் குழந்தைக்கு பேர் நாமத்தை பெருமையோடு சூட்டினார்கள். என்ன பேர் ஐயா? ஆயர்வாடியிலே நாட்டாமை நந்தகோனுக்கு மகனா வந்து உதித்ததினாலே நந்த கோபாலா நவநீத கிருஷ்ணா என்று பெயர் கொடுத்தார். நந்த கோபாலா நவநீத கிருஷ்ணா என்று பெயர் கொடுத்து அந்த கண்ணனையே செல்வ செழிப்போடு வளர்த்து வருகிறார்கள். அப்படி இருக்கும் நாளையிலே பூதகி பார்த்தா நம்ம கொல்லாம இருந்தா அண்ணன் நம்மளை கொன்றுவானே, இவன் கைனாலை சாகுவதை விட கண்ணன் கைனால் செத்தா நம்மளுக்கு அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒரு புண்ணியம் கிடைக்காதா, ஒரு மோட்சம் கிடைக்காதா என்ற பூதகி பெண்ணானவா சிறிய குழந்தைய நம்ம கொல்லணும்னா ஒரு குழந்தைய பெற்ற தாயா தான் நம்ம போகணும், உள்ளம் கொண்டவளா தான் போனோம் என்று பூதகியானவா அவள் பெற்றெடுத்த 8 மாத குழந்தை இறந்து விட்டதை போலவும் புத்திர சோகம் தாங்க முடியாதவராக வலது கொங்கையிலே நஞ்சு பாலும் இடது கொங்கையிலே நல்ல பால் வைத்துக் கொண்டு அயர்வாடி பட்டணந்தா ஆயர்வாடி பட்டணந்தா அசோத வாசலுக்கு வாசலுக்கு முன்னாலே கண்ணீரை வடிக்காலே அம்மா நீங்கள் யாரு, உங்களுக்கு எந்த ஊரு, இப்படி அழுது கொண்டு நிற்கக்கூடிய விவரம் என்ன? அம்மா எனக்கு இந்த ஊரு தான். என் பிள்ளை இறந்து 8 மாத குழந்தை இறந்து இன்று 8 நாள் ஆச்சு. 8 நாள் ஆச்சம்மா. புத்திர சோகம் தாங்காமல் வந்திருக்கிறேன். தாங்க முடியல. பெண்ணினா பேய் மனம் இறங்கும் அல்லவா. தொட்டிலே படுத்திருந்த கண்ணனை கொண்டு வந்து பூதகியின் கையிலே கொடுத்தாள். இந்தாங்கும், இதையும் உங்க பிள்ளையான்னு நினைச்சுக்கோங்க. பெண்களுக்கு மனது தாங்குமா? உடனே பூதகி குழந்தைய கையில வாங்கினா கண்ணன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார். இவ நம்ம பெரியம்மா, இவ நம்மள கொல்ல வந்திருக்கா, இவளை நம்ம கொல்லாம விடக்கூடாது என்று என் பெருமாள் நஞ்சுப்பாலை குடிப்பதை போல் இந்த கடவா வழியா ஒழுக விட்டார். நல்ல பாலை குடித்தார். ஊன் இருக்க உயிரை வாங்கினார். என் பெருமாள் அவ மாண்டு மடிந்தா அவ உயரமும் அகலமும் ஆயர்வாடியே சரியா இருக்கு. ஆயர்வாடி மக்களே 6 மாத காலமா வெட்டி 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 அள்ளி குமிக்காங்க ஆத்துல. அவ சரீரம் தீர்வனாங்க தீர மாட்டுக்கு பார்த்தார் கண்ணே. என்ன தாய்க்கு தலைமகம்னு சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம பெரியம்மா இல்லையா என்று கண்ணன் காலால ஒரு எத்து எத்தி தள்ளினார். பெருவலால ஒரு எத்து
எழுதினாரா ஒரு ஆறும் உதிரமா ஓடுகிறது. அப்படியானா பார்த்தாரு என் பெருமாள், என்ன இவ பொல்லாத அரக்கி, இவ உதிரம் ஒரு பாவ தீர்த்தம், ஆமா திருப்பால் கடலோ ஒரு புண்ணிய தீர்த்தம். அது நம்ம இருக்க சைவம் செய்யக்கூடிய இடம், இது அங்கு வரக்கூடாது. இதுக்கு ஒரு சாபத்தை கொடுக்க வேண்டும். கொடுக்கணுமே. ஒரு ஆறும் ஓடும் உதிரமே, இரு கரைகள் தங்கி ஆமா நடு ஆத்துக்குள்ள இருந்து நட்டாத்தான் கோரையா முளைக்கணும்னா அதுக்குதான் இன்னைக்கு அங்க எங்கேயும் தலையை ஆட்டிக்கிட்டு நிக்க பாத்துக்கோ. பிறகு அதான் நீ பொம்பளைய சொல்வாள்ல, பொம்பளைக்கு தலையில நல்ல விதி எழுதலனா அவன் நட்டாத்தான் கோரதான். கோர சொல்லிட்டா போறாதுல. ஆத்துல வெள்ளம் வந்ததுன்னு வைங்க, அலை அடிச்சு அத்து புடுங்கி வரும்போது அந்த கோரை இப்படி மடங்கி விழும், மேல நிமிந்து கூடும். அப்ப அதுக்கு என்னமா மேல வலிக்கும். யாரு சொன்னா கோர பாயில படுக்க கூடாதுன்னு? ஊர்ல கோரப்பாய் நமக்கு எல்லாம் பிடிக்கும், யாதவ மக்களுக்கு தான் பிடிக்காது. அப்படி என் பெருமாளாகிய கோபால கண்ணன் கோரப்பில்லாக முளைக்க கிடவது என்று சாபத்தை கொடுத்தார். அது பொல்லா பூதகி அரக்கினுடைய உதிரம். அதனாலதான் யாதவ மக்கள் பெரும்பாலும் கோரப்பாய்க்கு விரும்ப மாட்டாங்க. ஏன்னா பழைய காலத்துல எந்த ஒரு வீட்லயும் இருக்காது, யார் ஒருவருமே விரும்ப மாட்டாங்க. இப்ப இருக்கும், இப்ப எல்லார் வீட்லயும் இருக்கு. ஒவ்வொரு சில வீட்லயும் வாங்கியிருப்பாங்க, ஆனா வருஷ கணக்குல பத்திரமா அதை மேல வச்சிருவாங்க. நம்மள மாதிரி விருந்தாள் போனா தான் அதை எடுத்து கொடுப்பாங்க. முக்கியமா அவங்களுக்கு என்னது, கம்பளி தான். கண்ணன் போற்றினாரே கருத்த கம்பளி, அந்த கம்பளி தான் இதுக்கு முன்னால. ஆமா. அப்படி என் பெருமாளாகிய கண்ணன் பூதகியை வதம் முடித்தார். நாம் தங்கையை அச்சுதனாகிய கண்ணனோ தங்கையோ கண்ணி வடிவங்களாக கொண்டு சென்று விட்டாலே நாமளும் இப்படி இருக்க கூடாது. நாம் வரக்கூடிய வந்த வேலையை சீக்கிரமாக முடிக்க வேண்டும். பல லீலைகளை செய்ய ஆரம்பித்தார். ஒரு கண்ணனே பல பிள்ளைகளாக வடிவத்தை கொண்டார். எப்படி? நெட்டராமன், குட்டராமன், தடிராமன், பொலிராமன், கோதண்ட ராமனாக என் பெருமாளை வடிவத்தை கொண்டு ஆயர்பாடியிலே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு விளையாட்டும் வேடிக்கை. அப்படி என்ன விளையாட்டு விளையாடுறாரு? யாதவர்கள் வீட்டுல பழைய காலத்துல தாத்தாவுக்கு தாடி அடி வைத்து வரைக்கும் இருக்கும். அந்த காலத்துல ஜாவிங்க ரொம்ப பண்ண மாட்டாங்க, 1.5 முழத்துக்கு தாத்தாவுக்கு தாடி இருக்கும். ஆமா, கோபியர்களுக்கெல்லாம் 7 பாகம் இருக்கும். ஒரு பாகம் தலைமுடி, ஒரு சாணு மிச்சமும் இருக்கும். ஓடி வளர்ந்துருக்கும் அப்படி. ஆமா, இப்ப வாங்கி ஓடி வளர்ந்துருக்கு ஒரு சாணு முடி. நம்ம லட்சுமிக்கெல்லாம் 7 பாகம் இருக்கு. அப்படியா? அப்ப யாதவ பெண்கள் இந்த ஒரு பாகம் தலையவும் நல்ல வலுவலுவலுவலுன்னு எண்ணெய் தேய்ச்சு அள்ளி முடிஞ்சு சைடுல சுங்கல் வச்சு 16 முழம் சுங்குடி சேலையும் கட்டி, யாதவ பெண்கள் ஒரு கொட்டாம்பட்டி நிறைய நகை வச்சிருந்தாலும் அவங்க குலத்தின் ஆசாரத்தின்படி பவளப்பாசி கழுத்துல போட்டே தீரும். அதிகாலையில எந்திரிச்சோம்னா அந்த ஹரிராமன் கண்ணனை நினைச்சு நாமம் போடணும். முதல்ல போட்டு அந்த பவளப்பாசி போட்டு தான் போடுமா. இப்ப பவளத்துக்கு ரொம்ப விலை கூடி போச்சு. ஹலோ, அதனால பவளப்பாசி ரொம்ப போட முடியாது. கோவியர்கள் அந்த காலம் அப்படி வந்தாங்கன்னா பார்க்க 16,000 கண்கள் வேணுமா, அந்த அளவுக்கு வருவாங்க அழகா. ஆமா, சுங்குல் வச்சு பின்னால கொசவன் தொங்க விட்டு 16 முழம் சேலையும் கட்டி ரோட்ல அப்படி நடந்து ஒரு வெட்டி போனாங்கன்னா அந்த உருவு தண்டட்டி ஒரு குலுக்கு, அந்த பாம்பட அங்கிட்டு இங்கிட்டு ஒரு அடி, இந்த பின்னால கிடக்குமே கொசுவம், அது அங்க எங்க அப்படி ஆடும். பார்க்க அப்படி ஒரு அழகா இருக்கும். அம்மா, அப்பேற்பட்ட தலைமுடிக்கும் சரி பாட்டி தாத்தா தாடிக்கும் முடிச்ச போட வேண்டியது, லைட் அணைக்க வேண்டியது, கல்லையும் கல்லமுன்னா அவையும் போட வேண்டியது. தாத்தாவும் பாட்டியும் ஏன் முடிவாமனு சண்டை தான். மறுநாள் வேடிக்கை அங்க சண்டை வந்தா அவர் கை தட்டி சிரிப்பார். தாத்தா வேட்டிக்கும் பாட்டி சேலை முந்திக்கும் முடிச்ச போட வேண்டியது. அவர் போட்ட முடிச்சா அவர் தான் அவுக்கணும். அப்படியே வருவாங்க அசோதையிட்ட சொல்லது. அந்த தாடிக்கு தலைக்கு முடிச்ச போடுவாங்க பாருங்க, அது அப்படியே அங்கதான் அவர் வந்து அவுக்கணும். ஆமா,
உரியில இருக்கக்கூடிய வெண்ணெய் எல்லாம் திருடி திங்க வேண்டியது தின்னுட்டு இந்த கையில ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாத்தியா ஆமா நெய் அத மாமியா மருமக கண்ணத்துல ஒவ்வொரு இழுவு இழுவ வேண்டியது ஏன் யா அங்க இழுவி இங்க இழுவுதாரு அவள் அப்படியே குடும்பிய பிடிச்சுக்கிட்டு வருவாங்க ஆகா ஏ அசோதா ஓ உன் மகன் செஞ்சத பாரு அதான் நாங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு மாற இழுத்திருக்கான் பாரு இவள் சண்டை போட ஆ. கண்ணன் கைதட்டி சிரிக்க சரிதானே இப்படியே பல லீலைகளை செய்தார் ஆமா ஐயா பார்த்தார்கள் கோவியர்கள் என்ன ஏண்டி ஓ ஒரு நாள் கல்வன் மறுநாளைக்கு அம்படத்தானே செய்வான் என்னைக்காவது இவன் நம்ம அரண்மனைக்கு வரட்டும் ஒவ்வொரு நாளைக்கும்